அந்த போனோம் 57 தொகுதிகளுக்குமான ஒரு மணி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. ஒரு மணி நிலவரப்படி சராசரியாக 7 மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் 40.09% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 40.14% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இமாச்சல் பிரதேசத்தில் 48.63% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஒடிசாவில் 37.64% வாக்குகள் ஒரு மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 46.80% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் 37.80% வாக்குகள் ஒரு மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. 48.63% அளவுக்கு இமாச்சல பிரதேசத்தில் அங்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 46.80% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ஒரு மணி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சராசரியாக 40.09% வாக்குகள் விறுவிறுப்பான வாக்குப்பதிவின் மூலமாக காலை 7 மணியிலிருந்து பதிவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 39.31% வாக்குகள் பதிவாகி உள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் 37.80% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 45.07% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 6 கட்ட தேர்தலிலும் அதிக வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் இந்த முறை மேற்கு வங்க மாநிலத்தில் குறைவான வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் சராசரியை விட 5% அதிகமான வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. பீகார் மாநிலத்தில் 35.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒடிசாவில் 37.64% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஒடிசா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலோடு அங்கு மக்களவை தேர்தலும் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் வாக்குப்பதிவு அங்கு மந்தமாக இருக்கிறது. தேசிய சராசரி 40% இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒடிசாவில் 37.64% வாக்குகளே அங்கு பதிவாகி உள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 48.63% என அதிகபட்சமாக அங்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஜார்க்கண்டில் 46.80, சண்டிகரில் 40.14% வாக்குகள் பதிவாகி உள்ளன. 7ஆம் கட்ட இறுதிக்கட்ட தேர்தலில் ஒரு மணி நிலவரப்படி அதிகபட்சமாக இமாச்சல் பிரதேசத்தில் 48.63%, குறைந்த பட்சமாக 35.65% வாக்குகள் பீகார் மாநிலத்திலும் ஒரு மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. தஸ்னிமா பானு.